வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 56 ஃபீட்டுக்கு 60 ஃபீட்டுன்ற அளவில் வருது. இந்த பிளாட் வந்து நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் டிசைனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இமேஜஸும் நான் ரெஃபரன்ஸுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போது டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த பிளாட்டோடைய எக்ஸாக்ட் விட்த்து பார்த்தீங்கன்னா 56.7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 20 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கும் ஒரு 5 ஃபீட்டுன்ற அளவில் ஸ்டெப்ஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கார் பார்க்கிங்கில் தாராளமாக நம்ம வந்து 2 கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் பார்க்கிங்லேயும் டைட்டாக வந்து நம்ம 3 கார் பார்க்கிங்கை நிப்பாட்ட முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக கேட் இந்த சைடில் ப்ரொவிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த கார் பார்க்கிங்க்கு நமக்கு என்டையராக கேட் ப்ரொவிஷன் கொடுக்கறது நல்லது. இன்கேஸ் ஃபியூச்சரில் 3 கார் பார்க்கிங் பண்ணணும்னா கூட நம்ம இந்த சைடில் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸோட விட்த்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுன்னு அளவில் இருக்குது. இது வந்து என்டையராக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏறும்போது நமக்கு வந்து அந்த லெவல் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அதிகமாக தெரியாது. ஸோ அந்த ஸ்டீப் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ரைஸ் அப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக பில்டிங்குள்ளே வந்தோம்னா ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20 ஃபீட் 2 இன்ச் 24 ஃபீட் 2 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த ஹால் நமக்கு வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிறதால நம்ம சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு டிவி அந்த வால்லே நம்ம வந்து ஹேங் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆஃப் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு இண்டோர் டைனிங் ஏரியாவும் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு வந்தோம்னா கிச்சன் ஏரியா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலைன்னு சொல்லுவோம் வாஸ்துல. ஸோ இந்த கிச்சன் ப்ரொவிஷனை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று ட்ரை கிச்சனாகவும் இன்னொன்று வெட் கிச்சனாகவும். ஸோ இந்த ட்ரை கிச்சனில் ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நடக்காது. இது எல்லாமே வந்து நமக்கு வெட் கிச்சன் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம மேஜர் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கிங் ஸ்டோரேஜை கூட நம்ம இந்த சைடில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரை கிச்சனை நம்ம தாராளமாக ஈஸ்ட் ஃபேஸிங்னா ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நார்த் ஃபேஸிங்னா நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரை கிச்சனுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று தெரியுது. ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்து இந்த கிச்சன் ஏரியாவுக்கு நமக்கு என்டையராக வால் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் ஒரு சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பனிங் மாதிரியும் கொடுக்கலாம், இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் நமக்கு இந்த பேக் சைடில் கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளும் வந்து இந்த சைடில் கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் இருக்குது. மேலே வந்து அப்பர் கேபினட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்பர் கேபினட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் என்டையராக ஓப்பனாகவும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம டைனிங் ஏரியாவும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா ஒரு அவுட்டோர் டைனிங் ஏரியாவை நம்ம இந்த சைடில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கிச்சனும் நல்லா இமீடியட்டாக ட்ரை ஆகவும் நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் ப்ரொவிஷனை நம்ம இந்த கவுண்டர் 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒரு 1.5 அடியும் இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1.5 அடி கவுண்டர் வந்து நமக்கு ஒரு பாஸ் த்ரூக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரை கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வெட் கிச்சனுக்கு வந்தோம்னா வெட் கிச்சனும் நமக்கு 9 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இந்த வெட் கிச்சனை நம்ம வந்து தாராளமாக ஸ்டோரேஜ்லாம் அகாமடேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வெளியே ஒரு ட்ரை அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்கேன். ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸாகவும் இந்த சைடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் எதுவுமே வந்து ரூஃப் எதுவும் இருக்காது, ஒரு சன்ஷேட் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் யூட்டிலிட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம வந்து ஒரு சன்ஷேட் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற சைடில் நம்ம ஓப்பனாக கொடுத்துக்கலாம். ஓப்பனாக கொடுக்கறது மூலமாக நல்ல ஒரு சன்லைட்டும் வரும், ட்ரை ஆகிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 14 ஃபீட் 3 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான பெட்ரூம்னே சொல்லலாம். இந்த பெட்ரூம்லேயே தாராளமாக நம்ம வந்து இந்த சைட் சவுத் வெஸ்ட் கார்னர் ஃபுல்லாகவே வார்ட்ரோப்ஸ் அகாமடேட் பண்ணிக்க முடியும். ஸோ சவுத் டு நார்த் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியாவும் நமக்கு அதிகமாக இருக்கிறதால இந்த சைடில் ஒரு ஃபர்னிச்சரும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமுக்கு நமக்கு அட்டாச் டாய்லெட் எதுவும் இல்லாததில் ஒரு காமன் டாய்லெட் நம்ம இந்த சைட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட் வந்து நமக்கு படிக்கட்டு கீழே இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு வந்தோம்னா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஒரு மெசனைன் ஃப்ளோர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் தாராளமாக நம்ம வந்து ஒரு ப்ளே ஏரியாவோ இல்லை லைப்ரரியாவோ இந்த ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஒரு லீனியர் கோர்ட்யார்டு இந்த பேக் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லீனியர் கோர்ட்யார்டில் நமக்கு ஸ்லாப் மேலே கட்டாக இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ஓடிஎஸ் ப்ரொவிஷன் மாதிரி சின்னதாக ஒரு பாலிகார்பனேட் ஷீட் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம், லைட் மட்டும் பெனிட்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ சைட்ஸில் வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரியும் கொடுத்துட்டு ஏர் உள்ளே பெனிட்ரேட் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெசனைன் ஃப்ளோர் வந்து நமக்கு ஒரு 8 ஃபீட் கிட்ட ஹைட் இருக்கும். ஸோ இந்த பாட்டமில் நமக்கு வந்து டாய்லெட் ஸ்பேஸும் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இந்த ஸ்டேர்கேஸோட டிசைன் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல நமக்கு வந்து சீத்ரூ நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் உங்களுக்கு தெரியுது. இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்கும்.
இருக்கும். ஸோ பாட்டம்லேயும் நம்ம தாராளமாக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த செகண்ட் ரெஃபரன்ஸ் இமேஜும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லேருந்து இந்த சைட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் வால் நமக்கு கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகுது. அதனால நல்ல ப்ரைவசியும் கிடைக்கும். ஸோ இதனால இந்த சைடில் வந்து எதுவுமே ஹேண்ட் ரைல்லாம் போடாமல் டேரெக்டாக ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஹேண்ட் ரைல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த இமேஜ் மாதிரியே நமக்கு வந்து இந்த எக்ஸ்டீரியர் வாலில் நல்ல ஒரு பிரிக் லேடிங் கூட பண்ணிட்டு ஏரியாவை நல்லா எம்பசைஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ பேக் டு த பிளான். நெக்ஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கான ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 13 feet 3 inches லாங் ஃபீட் 6 inch அளவில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமுக்கு இந்த அட்ஜஸ்டன்ட் வாலில் நமக்கு டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் என்டர் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் லென்த்தியாக கொடுத்துக்கலாம். அண்ட் பெட் பொசிஷனும் நம்ம சவுத் டு நார்த் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டே டிவியும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ் ப்ரொவிஷனில் இந்த பேக் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் 3 feet அளவில். அந்த சைட்லேயும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த சைடில் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஃபீட் 6 inch 4 feet 6 inch அளவில் இருக்குது. இதில் வந்து ஒரு வார்ட்ரோப் ஒன்று அகாமடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட்டுக்கு என்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இந்த பாட்டமில். ஸோ டாய்லெட் ஸ்பேஸ் ஒரு 7 feet லென்த்து போக மீதி ஒரு 5 feet to 4 feetக்கு நம்ம வார்ட்ரோப் ஃபுல்லாக அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ இது காமன் டாய்லெட்ன்றதால நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த டாய்லெட்டுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் சைட்ஸில் எதையும் நம்ம வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனுக்கு வரும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் வந்து நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து இந்த க்ரீனரி ஃபுல்லாக அகாமடேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவும், இன்னொன்று வந்து நமக்கு அவுட்டோர் டைனிங் ஏரியாவும் ஒன்று அகாமடேட் பண்ணுறதுக்கு ஏரியா டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ட்யார்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 9 feet 9 inch 15 feet 5 inch அளவில் இருக்குது. இதில் என்டையராக நமக்கு வந்து இந்த ஸ்லாப் ஃபுல்லாக கட்டாக இருக்கும். மேலே மட்டும் நமக்கு லைட் ரூஃபிங் போட்டு நம்ம கவர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ட்யார்டுக்கு வந்து 2 ஓப்பனிங் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து இந்த சைட்லையும் இன்னொன்று டைனிங் ஸ்பேஸ் என்ட்ராகிறதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்டையர் வால் வந்து நமக்கு ஜாலி ஒர்க்லேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆர்ட்ஸ் மாதிரியும் இந்த சைடில் காட்டிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நம்ம இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு 5 feetக்கு ரூஃப் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே நமக்கு கோர்ட்யார்ட் இருக்கும். பாட்டமில் நமக்கு இந்த மாதிரி பிளான்டர் ஃபுல்லாகவே ஒரு டென்ஸான ஒரு பிளான்டர் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இந்த சைட் ஃபுல்லாக நம்ம வந்து ஓப்பனாகவே கொடுத்துக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து வெளியவே டோர் வரதில்ல, இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஓப்பனில் கொடுத்துட்டு இந்த சைடில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு வால் மாதிரி ரைஸ் பண்ணியிருக்காங்க, கோப் வால்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்டீரியர் வாலையும் நம்ம தாராளமாக டெக்கரேட் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்சர் பெயிண்டோ இல்லை பிரிக் லேடிங்கோ கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைட் ப்ரொவிஷனும் கொடுத்து இந்த ஏரியாவை நல்லா பெருசாக காட்ட முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நார்த் வெஸ்ட் கார்னர் இருக்க பெட்ரூமுக்கு வந்தோம்னா இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 feet 2 inch லாங் ஃபீட் 6 inch அளவில் இருக்குது. இதுவும் தாராளமான பெட்ரூம்னு சொல்லலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேயும் தாராளமாக நம்ம வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டே டிவி கொடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம டோர் என்ட்ரி கொடுத்து இந்த வெளியே போகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டோர் வெளியே கொடுக்குற ரீசன் வந்து நம்ம அவுட்டோர் சீட்டிங் ஏரியா வெளியே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு ரீடிங் டேபிளும் ஒரு வார்ட்ரோப் யூனிட்டும் நம்ம இந்த சைடில் தாராளமாக அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்டோர் சீட்டிங் ஏரியா வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த 2 பெட்ரூமுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். 2 பெட்ரூமுக்கும் தேவைப்படாதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து சென்டரில் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் சிட்டிங் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் 2 பெட்ரூமுக்கும். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நமக்கு ஒரு டாய்லெட்ஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 feetக்கு 10 feet 2 inch அளவில் இருக்குது. இது வந்து 2ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று ட்ரெஸ்ஸிங் ஏரியா இன்க்ளூடிங் ஒரு வாஷ் பேசினும், இன்னொன்று வந்து நம்ம டாய்லெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாய்லெட் ஏரியாவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு லைட் வென்டிலேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம ரூஃபில் ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வாங்க அந்த இமேஜ் பார்க்கலாம். ஸோ டாய்லெட்டில் இந்த சைடில் ஒரு 1.5 அடிக்கு மட்டும் நம்ம ரூஃபை கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு லைட் பெயின்ட்ரேட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ என்டையர் டாய்லெட்டே வந்து நமக்கு லிட்டப் ஆகும் டே டைமில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது. சைட்ஸில் மட்டும் ஒரு சின்ன கட் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த கட் அவுட்லேருந்து அவங்களுக்கு ரூம் ஆரம்பிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பண்ணியிருக்காங்க. அதனால இங்கே தாராளமாக நமக்கு ப்ரைவேசி மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த செகண்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து நமக்கு சின்னதாக பர்கோலா மாதிரி ஒரு எம்எஸ் ஃப்ரேமில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையராக இந்த ரூமே வந்து லிட் ஆகுது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் நல்லா வேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து அதே மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியர் வால் ஃபுல்லாகவே ரைஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் நமக்கு ரூமோட வாலும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ரைஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பேசேஜ் மாதிரி தெரியும் மேலேருந்து கீழே பார்க்கும்போது. ஸோ இந்த செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருக்குது. ஆனால் நம்ம வென்டிலேஷனுக்கு கொடுக்குறது வெறும் க்ளாசெட்டுக்கும் வாஷ் பேசினுக்கும் மட்டுமே. ஸோ நெக்ஸ்ட் பேக் டு த பிளான். ஸோ இந்த க்ளாசெட்லேருந்து அப்புறம் நம்ம டாய்லெட்டுக்கு ரீச் ஆகணும். டாய்லெட்டில் வந்து நம்ம
ஷவர் யூனிட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் கிளாசட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாய்லெட்டுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 feet 6 inches 7 feet அளவில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சவுத் வெஸ்ட்டுக்கும் இன்னொரு பெட்ரூமும் இருக்குது. இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 14 feet 2 inches லான் ஃபீட் 6 inches அளவில் இருக்குது. இதிலே வந்து நம்ம சிமிலர் லேஅவுட் ஃபாலோ பண்ணிக்கலாம். மேலே நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே இதுக்கு ஒரு அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் நம்ம ப்ரைவேட்டாக கொடுத்துக்க முடியும் அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவை. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த கார்டன் ஸ்பேஸ்லாம் வேணுன்ற பட்சத்தில் இந்த அவுட்டோர் சீட்டிங் ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது என்டையராக நம்ம வந்து ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவோ இல்லை வந்து ஒரு கார்டன் ஸ்பேஸாவோ நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமை நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் எதுவும் ஓப்பனிங் இல்லாத மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ மெயின் டோரில் இருந்து மட்டும்தான் நமக்கு என்டர் ஆகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.